ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேயில் இருந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் டெக்னீஷியனில் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் 8000 வேக்கன்சியோடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. யாரெல்லாம் வந்து அதுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்திய ரயில்வேயில் இருந்து நமக்கு ஜேஇ அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங், அடுத்து டிபோட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டண்ட், இந்த 3 வகையான பதவியின் கீழே 2569 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா அக்டோபர் 31, 2025 நவம்பர் 30, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசம்பர் 2, 2025 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2569 வேக்கன்சிக்கு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். மந்த்லி சேலரியாக 35,400 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18லேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு 2008 ஜனவரி 1 இந்த இதுதான் வந்து ஏஜ் கட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்க அப்படின்னா இந்த ஏஜை பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து உண்டு. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. அதுக்கடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 400 வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதும் வந்து உடனே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 250 வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பெண்கள் இவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 250 வந்து எக்ஸாம் எழுதிட்ட பிறகு வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு வந்து எக்ஸாம் வந்து இருக்க போது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்க போது. அதுக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில் வந்து ஓவராலாக வந்து 160 வேக்கன்சி வந்து நம்ம சென்னையில் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் 73 வேக்கன்சி, எஸ்சிக்கு 23 வேக்கன்சி, எஸ்டிக்கு 13 வேக்கன்சி, ஓபிசிக்கு 38 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 13 வேக்கன்சி, 160 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க.